ஆந்திராவின் திருப்பதி அருகே சீனிவாச மங்காபுரத்தில் கவனத்தை திசை திருப்பி நூதன முறையில் செல்போனை இருவர் திருடிச் செல்லும் காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. அந்த காட்சிகளை பார்க்கலாம். நூதன முறையில் செல்போன் பறிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் புஷ்பராஜ் வழங்க கேட்கலாம். புஷ்பராஜ், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், திருப்பதி அருகே உள்ள சீனிவாச மங்காபுரத்தில் சாலையில் சட்டைப்பையில் செல்போனை வைத்து நடந்து சென்று கொண்டிருந்த நபர் ஒருவரிடமிருந்து அவருடைய செல்போனை நூதனமான முறையில் பறித்து சென்ற சம்பவம் அரங்கேறி உள்ளது. சீனிவாச மங்காபுரம் பகுதியில் ஒரு நபர் ஒருவர் செல்போனை சட்டைப்பையில் வைத்து நடந்து கொண்டிருந்த போது அந்த வழியாக அதை நோட்டமிட்டவாறு மோட்டார் சைக்கிளில் வந்த நபர் ஒருவர் சற்று தூரம் திரும்பி சென்ற பின் மோட்டார் சைக்கிள் கீழே சாய்வது போல் நடித்தார். அதே நேரத்தில் அந்த மோட்டார் சைக்கிள் நபரின் கூட்டாளியானவரும் அங்கு நின்று கொண்டிருந்தார். இந்த சட்டைப்பையில் செல்போனை வைத்திருந்த நபர் அவருக்கு உதவி செய்வதற்காக ஓடி சென்ற போது அந்த மோட்டார் சைக்கிள் நபரின் கூட்டாளியும் அங்கு வந்து உதவுவது போல் நடித்து 2 பேரும் சேர்ந்து அந்த நபரின் சட்டைப்பையில் இருந்த செல்போனை திருடிக் கொண்டு ஒரு கன நேரத்தில் அங்கிருந்து பறந்து சென்று விட்டனர். சில நிமிடங்கள் கழித்து சட்டைப்பையை தடவி பார்த்த போது அதில் செல்போன் இல்லாமல் இருப்பது காணாமல் போயிருந்தது தெரிய வந்தது. இந்த சம்பவம் பற்றி அந்த நபர் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருக்கும் சிசிடிவி கேமரா பதிவு காட்சிகளை ஆய்வு செய்த போது இந்த நூதன கொள்ளை சம்பவம் பற்றி வீடியோ காட்சிகள் பதிவாகி இருப்பது தெரிய வந்தது. அந்த நபருடைய பெயர், சட்டைப்பையில் இருந்த செல்போனை அபகரித்து சென்ற நபரின் பெயர் சுபாஷ் என்று தெரிய வந்த நிலையில் அந்த நபரை தீவிரமாக போலீசார் தேடி வருகின்றனர். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி புஷ்பராஜ்.